IBC Tamil presents Jallikattu Live 2025. Title sponsor Your Journey, India's #1 all-in-one travel brand. Powered by Ethnic Healthcare, the treasure of Siddha. Your Journey, Indiaவின் #1 all-in-one travel brand. குறிப்பா காஷ்மீர் பேக்கேஜ் வெறும் 15,000ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்க குழந்தைகளோட நீங்க சந்தோஷமா இருக்கணுமா? குழந்தையின்மைக்கு காரணமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க Ethnic Healthcare. தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவையின் நிறுவன தலைவர் டாக்டர் முடக்கத்தான் மணி அண்ணன் நம்ம கூட இருக்காரு. அண்ணா வணக்கம். இந்த முறை ஜல்லிக்கட்டில் நிறைய மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக சொல்ல போனால் கடந்த முறை சொன்ன மாதிரி இந்த கொம்புக்கு நீங்கள் பிளாஸ்டிக் கப்பு கொண்டு வரணும். அதே போல் மேலே விபூதியோ மற்ற எந்த வர்ணங்களும் பூசக்கூடாது. அது பூசினா காலை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த முறை என்ன குரலாம் ஓங்கி ஒழிக்குதுன்னா, ஜல்லிக்கட்டில் நிறைய வீரர்களுக்கு அடிபடுது. அவங்களுக்கு காப்பீடு போடணும். அதே போல் உயிரிழந்தால் அவங்களுக்கு போதிய நிவாரணம் வழங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டுலாம் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டில் வைக்கிறாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்னென்ன? இப்போ ஏறதால இந்த ஆட்சியிலேருந்து வந்ததுலேருந்து தொடர்ச்சியாக நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை இப்போ இல்லை, கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக மருத்துவ காப்பீடு திட்டம் வேண்டும் 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 சொல்லி பல முறை மனு கொடுத்துருக்கோம். பல முறை ரோட்டில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நிறைய பண்ணியிருக்கோம். ஜல்லிக்கட்டு 24ஆம் ஆண்டு முன்னாலே சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு வருடத்துக்கு முன்னாலே நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஒரு சர்ஜரி வண்டி கொண்டு வந்திருந்தால் தம்பி நவீன்குமாரை காப்பாற்றியிருக்கலாம். அவனியாபுரத்தில் உலக புகழ்பட்ட அவனியாபுரத்தில் 2025ஆம் ஆண்டு தம்பி வீரமரணம் அடைந்திருக்காங்க. கள்ளச்சாராயம் குடித்தவர்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இந்த அரசு முன்வருது கொடுக்கறதுக்கு. இந்த கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் பாதுகாக்கக்கூடிய மாவீரர்கள் உயிரிழந்திருக்கான். தம்பி நவீன்குமார் போன வருஷம் தம்பி அரவிந்த் உயிரிழந்திருக்கான். உடனடியாக இதை கால நேரம் தாமதிக்காமல் இங்கே இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை அமைச்சர், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை அமைச்சர்னாலும் சரி, முதல்வர்னாலும் சரி, உங்களுடைய முதல்வர் நிதியிலிருந்து தலா 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். தம்பி நவீன்குமார் இருக்கான்ல, நவீன்குமாரோடைய தங்கை கல்லூரி மாணவி. நவீன்குமார் இறந்த இழப்புக்கு நீங்கள் கொடுக்குற பணமோ வேலையோ ஒப்பிட முடியாது. ஆனால் இருந்தாலும் கூட அந்த குடும்பத்தாரர்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாகணும். இன்னமும் மதுரை அரசு மருத்துவமனையில், ராஜாஜி மருத்துவமனையில் மார்ச்சேரியில் இருக்கான். ஆனால் அந்த குடும்பம் இன்னும் போராடிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி பாலமேடு ஜல்லிக்கட்டில் நிற்கிறோம். ஆனால் இருந்தாலும் கூட இழப்புன்றது ஒரு வீரனுடைய இழப்பு, ஒட்டுமொத்த இழப்பாக நாங்கள் ஒரு வீரனுடைய இழப்பு ஒட்டுமொத்தவுடைய இழப்பாக தான் நினைக்கிறோம். தம்பி நவீன்குமாருக்கு உடனடியாக இந்த முதல்வர் நிதியிலிருந்து தலா 10 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும். அப்படி இல்லை பணம் கொடுக்காவிட்டால் அந்த குடும்பத்தாரர்களுக்கு அரசாங்க வேலை கொடுக்கணும்னு சொல்லி தொடர்ச்சியாக கத்திக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி நாளைக்கு 65ஆம் ஆண்டு ஒட்டுமொத்த மாடுபிடி வீரர்களும் நவீன்குமாருடைய அந்த உருவத்தை, அவருடைய பூத உடலை நாங்கள் வாங்க மாட்டோம். 10 லட்சம் ரூபாய் கொடுத்தால் மட்டும் அந்த குடும்பத்தாரர்களுக்கும் இல்லை அரசாங்க வேலை கொடுக்கணுன்றத மிக தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக சொல்கிறேன். அண்ணன் இந்த தொகுதியினுடைய அமைச்சர், மதிப்புக்கூடியவர், இன்றைக்கி ஆகப்போகிற ஒரு ஜல்லிக்கட்டில் ஒரு பெறவாடியிலிருந்து ஜல்லிக்கட்டை ரொம்ப இதாக நடத்திட்டு வராரு. ஆனால் இருந்தாலும் கூட இந்த உயிரிழப்புக்கு அண்ணன் பி மூர்த்தி, அன்னை பத்திரத்துறை அமைச்சர், அவங்களுக்கு குடும்பத்துக்கு போதியான அந்த அரசாங்க வேலையும் 10 லட்சம் ரூபாய் நிதியும் கொடுப்பாருன்னு சொல்லி மதுரை மாவட்டம் மட்டும் இல்லை தமிழகமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இருந்தாலும் கூட நம்ம தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மையத்தினுடைய மாநில நிறுவன தலைவர் டாக்டர் முடக்கத்தான் மணி என்னுடைய சார்பில் அன்பாக கதவை தட்டிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அவருடைய பூத உடலை நாங்கள் வாங்க மாட்டோம், அப்படியே தான் இருக்கோம். ஆனால் என்னைக்கு இவங்க கொடுக்குறாங்களோ அன்னைக்கு தான் நாங்கள் சமரச பேச்சுக்கு எங்களுக்கான இதை கண்டிப்பாக கொடுக்கணுன்றதை இதை தாழ்மையான வேண்டுகோளாக சொல்கிறோம். அதே போல் இந்த முறை காளைகளுக்கு சில கட்டுப்பாடுகள் நீங்கள் அந்த கடந்த முறையே சொன்னீங்க. அந்த மாட்டுக்கு கொம்பில் அந்த பிளாஸ்டிக் கப்பு வைக்கிறது, அதே போல் மேலே அந்த விபூதியோ, விபூதின்றது எங்களுடைய கோயில், முனியாண்டி கோயில், ஐயனார் கோயில், மந்தையம்மன் கோயில், இப்படி கோயில் மாடுகளுக்கு தன்னுடைய விபூதி எடுத்து போடுறது தான். அந்த கோயிலேருந்து விபூதியை எடுத்து பூசுறது தான். அதை விபூதியை பூசக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது, சந்தனம் பூசக்கூடாது, இன்னும் போகிற காலத்தில் மூக்கனாக இல்லாமல் ஆளே இல்லாமல் மாட்டை நேரம் அனுப்பிவிடுன்னு சொன்ன கதையெல்லாம் இருக்குது. எழுந்துருவோம்ன்றது சொல்லிக்கிட்டே இருக்கேன். உடன்பாடு கிடையாது. சமமான பரிசுகளை கொடுக்க வேண்டும். இப்போ 1000 மாடு 3000 மாடு வைக்கிறாங்கன்னா 3000 மாடு அலங்காநல்லூர் பாலமேடு வைக்கிறாங்க. அந்த 3000 மாட்டுல எந்த மாடோ 2 மாடை மட்டும்தான் சிறந்த மாடுன்றாங்க. மீத 998 மாடு எந்த தகுதி நீக்கம் பண்றாங்க தெரியல. அரசாங்கம் அள்ளி கொடுக்கறது மக்களுக்கு அள்ளி கொடுங்க. கொடுக்குறதாங்க. அன்னைக்கு என் வீட்டுல டிராக்டர் பக்கத்து வீட்டுக்காரரு, இப்ப என் வீட்டுல டிராக்டரோட பக்கத்து வீட்டுக்காரருக்கு நம்புமா? அவரு நம்புமா?
மீது 1000 மாட்டுகளுக்கு அந்த டிராக்டர் கொடுக்க பிரைஸுகளை ஒவ்வொருத்தரும் ஒரு பிரைஸை கொடுத்து நம்பிட்டு போவாங்க. ஆற்றுல போகிற தண்ணியை இவ்வளோதான் குடிக்கணும்னு சொல்லி எதுக்கு இந்த ஒரு வரமுறை ஏற்படுத்துறீங்க? வர்றவே பிடிக்கிறேன் பிடிச்சிட்டு போவேன் அவுக்கிறேன் வாங்கிற பிரைஸை கொண்டு போய் எனக்கு டிராக்டர் கொடுத்தா என் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன் டிராக்டர் வேணா மெச்சு போவானா? இதுக்குள்ள ஒரு பெரிய மோதல் இருக்கு பாருங்க. இந்த உயிரிழப்புன்றது எதனால காரணம்ன்றீங்க? இந்த பிரைஸ் கொடுக்கறதுனால நீ நான் அப்படின்றத நான் பெரிய ஆளு நீ பெரிய ஆளு அப்படின்ற ஒரு வேற்றுமை ஒரு போட்டியில தான் உயிரிழப்பு. அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு ஜல்லிக்கட்டு ஆகும்ன்றது அனைவருக்கும் சைக்கிள் கார் பைக்கை கொஞ்சம் தவிர்க்கணும். இந்த கார் பைக்கு எல்லா சாதி மதம் இல்லாம இந்த ஜல்லிக்கட்டு மட்டும்தான் உறவை வலுப்படுத்துது. உறவாக இருக்கக்கூடிய ஜாதி இந்த ஜல்லிக்கட்டுல இந்த காடு பைக்கில் போட்டு அவன் பெரியவனா நான் பெரியவனா டே உயின் பாருங்க கிரவுண்ட்ல நான் சொல்ல வேணாம். ஜல்லிக்கட்டுல மட்டும்தான் சாதி பாகுபாடு இல்லை. இந்த ஊரை சேர்ந்த சில கிராம ஒரு சில சமூகத்தை அது மட்டும் இல்லாம இது வந்து அரசியல் செல்வாக்குள்ள ஆளுகளுக்கு வந்து டோக்கன் ஈஸியா சிறிய பேர்கள் என்னன்னா குறை சொல்லும் நோக்கத்தோடு என்னால் குறை சொல்லலாம். தம்பியா மாமனா மச்சனா சமத்துவமா இருக்கும். ஜாதியை உள்பட்டு யாருமே கிடையாது. அடி மாடு முடிச்சு குத்து போய் தூக்கிட்டு போற யாரு எந்த சாதியும் தெரியாது. மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போற எந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் தெரியாது. அங்க இருக்கக்கூடிய டாக்டர்கள் எந்த சாதியும் தெரியாது. இதுல சாதி மதம் இல்லாம விளையாடக்கூடிய விளையாட்டு ஜல்லிக்கட்டு மட்டும்தான். உணவும் சோறும் நீரும் பாலம் உணர்த்தி இன்னைக்கு வரவேற்கிறாங்க பாலமேடு ஜல்லிக்கட்டு. சமத்துவமா நடத்துறாங்க. இந்த சமத்துவத்துல சாதியை சொல்றாங்க அதை பத்தி டோக்கன் சிஸ்டம்ன்றது இன்னைக்கு கை டோக்கன் முறை இருந்தா ஏவர தன்மை ஆயிரும். 1000 மாடு இருக்க வேண்டிய இருப்பாங்க. சட்ட ஒழுங்கு இன்னைக்கு ஆன்லைன் பதிவு முறைப்படுத்தணும் தான் நம்ம சொல்ல வரோம். ஆன்லைன் பதிவு சரியில்லை நம்ம சொல்ல வரோம். இப்ப 1000 மாடு டோக்கன் கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு டோக்கன் விற்க போனா இன்னைக்கு 15000 20,000 முடிஞ்சு சொல்லி ஏவர தன்மை ஆயிரும். அந்த ஏவர தன்மை இல்லாம இன்னைக்கு ஜல்லிக்கட்டு ஆன்லைன் பதிவில் பட்டி தொட்டியில் பூரா உட்காந்து ஆன்லைனில் பதிஞ்சுக்கிறாங்க. அவனை இருந்தாலும் கூட இந்த மாதிரி ரெக்கமெண்டுக்கு வரக்கூடியவர்களை அதை சீர்திருத்தம் பண்ணி யாருடைய ரெக்கமெண்டு தலையீடு இல்லாமல் ஜல்லிக்கட்டு நடத்தினால் பட்டி தொட்டியில் இன்னைக்கு பூரா ஆண்ட்ராய்டு உலகம் இன்னைக்கு பூரா கிராமத்தில் உட்காந்து கட்டிக்கிருக்கான். கிராமத்தில் படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால ஆண்ட்ராய்டு ஃபோனு இன்னைக்கு பதிவுன்றது ஆன்லைன் பதிவுன்றது. ஆனால் அந்த ஆன்லைன் பதிவை இன்னைக்கு முறைப்படுத்தினால் ஆகச்சிறந்ததாக இருக்குன்னு சொல்லி விரும்புகிறேன். ஏன்னா பத்திரத்தை கூட வீட்டு பத்திரத்தை கூட பதிஞ்சிடலாம். ஆனால் மாட்டு டோக்கன் வாங்குறது ரொம்ப கடினம். தூரம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாளைக்கு இந்த ஊரில் வந்து தன்னுடைய மானத்தை இதை இழந்து திருக்காட்டில் பூரா ஒரு படுத்து கிடப்பாங்க. அந்த நிலையை இன்னைக்கு மாறி இருக்கும். இன்னைக்கு என் வீட்டை காக்கலாம் யாரோ ஒரு டோக்கன் கொடுக்குற வீட்டில் வந்து படுக்க முடியாது இல்லையா? இன்னைக்கு இந்த ஆன்லைன் பதிவுன்றது கெத்தா கௌரவமாக உட்காந்து பதிகிறோம்னா அது மானத்துக்கான விளையாட்டு, பாரம்பரியத்துக்கான விளையாட்டு. அதனால வந்துக்கிட்டு டோக்கன் கொடுக்குறான். இப்போ டோக்கனை பூரா வெளியூரில் பூரா விற்கிறாங்க பார்த்தீங்களா? 5000 டோக்கன் சிஸ்டம் வந்தால் 10 சைக்கிள் வாங்கி கொடு உங்களுக்கு நான் 3 டோக்கன் தரேன்னு சொல்லி வியாபாரம் ஆன்லைன் பதிவுன்றது வியாபாரம் பண்ண முடியாது. இன்னும் முறைப்படுத்தினால் சிறந்ததாக இருக்கும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், தம்பி நவீன்குமார் விளாங்குடியை சேர்ந்தவர் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு உலகப்போல் ஜல்லிக்கட்டில் உயிரிழந்தார். மாவீரர் தம்பி மாடுபடி வீரர். அவருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் உடனடியாக அரசு வழங்கிடணும் சொல்லி ஒட்டுமொத்த மாடுபடி வீரருடைய நலச்சங்கம் சார்ந்து இதை தாழ்மையான வேண்டுகோளா சொல்றோம். கள்ளச்சாராயத்துக்கு 10 லட்சம் எதுக்கோ 10 லட்சம் கொடுக்குறீங்க. ஆனால் இங்கே வந்து வாய்களிலே வந்து எங்களுடைய கலாச்சாரம் பண்பாடும் பாரம்பரியத்தை வாய்களிலேயே பேசுகிறீங்க. ஆனால் இருந்தாலும் கூட இந்த உயிரிழப்புக்கு ஒட்டுமொத்த மதுரையிலுடைய இருக்கக்கூடிய அனைவரும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சோகத்தில் இருக்கோம். இதை உடனடியாக அரசாங்க வேலை தங்கச்சிக்கு அரசாங்க வேலை வழங்கணும்னு சொல்லி எங்களுடைய ஜல்லிக்கட்டு பயிற்சி மூலமாக இதை ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோளா சொல்றோம்.
Your Journey, India's #1 all-in-one travel brand. குறிப்பா மணாலி பேக்கேஜ் வெறும் 9,000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடு, விரைவீக்கம் பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம்